புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்ற தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். திராவிட இயக்கத்திலேயே இந்த மூத்த நிர்வாகி என்று சொன்னால் என்னை தவிர வேறு யாரும் இருக்க முடியாது. இது திராவிட முன்னேற்ற கழகம் 59ஆம் ஆண்டு போடப்பட்ட கைகளில் போடப்பட்ட 58ஆம் ஆண்டு திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினராக இருந்தவர்களின் அந்த காலத்தில் என்னை தவிர வேறு யாரும் ஒருவரோடு என்று உயிரோடு இல்லை. நான் ஒருவர்தான் உயிரோடு இருக்கிறேன். அந்த காலத்தில் எம்ஜிஆர் அவர்களும் ஜெய ராமசாமி அவர்களும் அந்த சிறப்பு அழைப்போத உறுப்பினர்கள் தான் பொதுப்பிரிவு. அந்த நிலையோடு இருந்த நான் இன்றைக்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்ற விஜயை வாழ்த்துவதற்கு காரணம் ஊழல் மலிந்த ஒரு நிலை நாட்டில் ஏற்பட்டு விட்டது. கடந்த 30 ஆண்டு காலமாக அதை மாற்றுவதற்கு மக்கள் மத்தியில் ஒரு எழுச்சி ஏற்பட்டு அந்த எழுச்சியின் காரணமாக விஜய் வெற்றி பெற்றிருக்கிறார். அவரை வாழ்த்துகிறேன். அதே நேரத்தில் இந்த ஊழல் செய்வதற்கு அமைச்சர் மட்டும் ஒரு காரணம் அல்ல. அமைச்சருக்கு கையெழுத்து போடுகிறது யார்? அதிகாரி ஒப்புதல் இல்லாமல் எந்த ஊழலும் நடக்காது. அப்படி ஊழல் செய்த அதிகாரிகளை ஒரு 4-5 பேரையாவது கடந்த காலத்தில் செய்த அதிகாரிகளையாவது நடவடிக்கை எடுத்தால் தான் எந்த அதிகாரியும் கையெழுத்து போடுவதற்கு பயப்படுவார்கள். நாம் கையெழுத்து போட்டுவிட்டால் நம்மீதான் குறைவரும் என்று பயப்படுவார்கள். ஆனால் அது இல்லாத காரணத்தினால் தான் இந்த ஊழல் மிதமின்றி நடப்பதற்கு காரணம். ஆகவே முதலமைச்சர்கள் கேட்டுக்கொள்வது, ஊழல் செய்த அதிகாரிகள் ஏதாவது கடந்த காலத்தில் பத்திரிகைகளை பார்க்கிறோம், அமைச்சர்கள் மீது குற்றச்சாட்டு வந்து அனுப்பப்படுகிறது. அது விசாரணைக்கு ஏன்? யாரெல்லாம் அதிமுகவில் அதிகாரியாக இருந்தார்களோ அவர்களால் திமுகவிலும் அதிகாரிகள். அன்றைக்கு அங்கேயும் ஊழல் இங்கேயும் ஊழல் செய்கிறார். எப்படி அது வரும்? அதனால்தான் அந்த அதிகாரிகள் வந்து வருவதில்லை. அப்படிப்பட்ட அதிகாரிகளை இன்றைய முதலமைச்சர் நடவடிக்கை எடுத்து ஒரு 4-5 அதிகாரியாவது ஊழல் செய்த அதிகாரி தண்டிக்கப்பட்டால் எதிர்காலத்தில் யாரும் ஊழல் செய்வதற்கு அதிகாரிகள் ஒத்துழைப்பு தர மாட்டார்கள். ஊழலை ஒழிப்பதற்கு அது பாடமாக இருக்கும். முதலமைச்சர் அன்றைக்கு பகிரங்கமாக நேற்றை கூட்டத்தில் தெரிவித்தார், நான் ஊழல் செய்ய மாட்டேன், யாரையும் அனுமதிக்க மாட்டேன் என்று சொன்னார். அதோடு இதையும் சேர்த்து செய்தால் நிச்சயமாக ஊழலை ஒழிப்பதற்கு ஒரு உதவிகரமாக இருக்கும் என்றுதான் தெரிவிக்க விரும்புகிறேன். அதே போல மொழிக் கொள்கையில் ஹிந்தி என்பது கட்டாயமாக படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. மும்மொழி கொள்கையில் 2 மாநில மொழிகள் தான். அப்படி என்று சொன்னால் மாநில மொழிகளை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். தெலுங்கையோ கன்னடத்தையோ மலையாளத்தையோ எடுத்துக்கொண்டால் ஹிந்தியிடம் மறுத்தப்படலாம். நாங்கள் எடுத்துவிட்டோம் மும்மொழி கொள்கை, மாநில கொள்கையை எடுத்துக்கொண்டு தான் மறுக்கலாம், பணத்தை வாங்கலாம். ஆனால் அதை விட்டுவிட்டு அதை நாங்களே மும்மொழி கொள்கையை தான் இந்த நம்முடைய நோக்கம் ஹிந்தி கூடாது என்பதுதானே. அது மட்டுமல்ல, நான் இன்னொன்றை குறிப்பிட விரும்புகிறேன். மத்திய சர்க்காருக்கு தைரியம் இருக்குமா? இன்றைய மத்திய சர்க்கார் சொல்ல விரும்புகிறேன், உங்களுக்கு துணிவு இருந்தால் மகாராஷ்டிரா, குஜராத், ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம், பீகார், மத்திய பிரதேசம் இந்த மாநிலங்களில் ஆங்கிலத்தை அழித்து விடுங்கள் பார்ப்போம். ஹிந்தி வைத்துக் கொள்ளுங்கள், சமஸ்கிருதம் வைத்துக் கொள்ளுங்கள், எதுவும் வைத்துக் கொள்ளுங்கள். ஆங்கிலத்தை எடுக்க முடியாது. ஆங்கிலம் இன்றைக்கு உலக மொழி. இன்றைக்கு ரஷ்யாவிலேயும் சைனாவிலேயும் பல்லாயிரக்கணக்கான அது உலக மொழியாகிவிட்டது. ஆங்கிலத்தை யாரும் புறக்கணிக்க முடியாது. ஆனால் இவர்கள் வேண்டும் என்று திட்டமிட்டு இந்தியை திணிப்பதற்கு முயற்சித்தால் அதை நாம் முறியடிக்க வேண்டும். அப்படி முறியடிப்பதற்கு என்ன? மற்ற மாநிலங்களை ஒன்று சேர்த்தால் நிச்சயமாக முடியும். ஹிந்தி பேசாத மாநிலங்களில் நாம் முயற்சித்தால் 5 மாநிலத்திலே தான் ஹிந்தி பேசியவர்கள் இருக்கின்றார்கள். மற்ற மாநிலங்கள் மற்ற மொழிதான். அசாமில் ஆரம்பித்து மேற்கு வங்காளம், ஒரிசா, தெலுங்கானா, ஆந்திரா, தமிழ்நாடு, கேரளா, மகாராஷ்டிரா, குஜராத் இதெல்லாம் ஹிந்தி பேசாத மாநிலங்கள் தான். இந்தியை தாய்மொழியாக கூடாத மாநிலங்கள் தான். அதை தடுக்க முடியும். அது ஒரு காலம் வரும் நிச்சயமாக. எந்த மாநில மொழிகளுக்குத்தான் முன்னிறுத்தம் கொடுக்க தவிர மத்தியில் ஒரு மொழிக்கு முக்கியத்துவம் கொடுப்பது தேவையற்ற காரியம். அதை செய்யக்கூடாது.
ஆனால் பிலிப்பீன்கோட இலை இதை பார்க்க அதாவது நான் ஏற்கனவே தெரியும், இன்று திராவிட முன்னேற்ற கழகம் நான் பள்ளி பருவத்தில் இருந்து வளர்ச்சி இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு 1993ஆம் ஆண்டு வரை நான் திராவிட முன்னேற்ற கழகம் பயணித்தேன். பல்வேறு போராட்டங்கள் ஈடுபட்டிருக்கிறேன், சிறைச்சாலைக்கு சென்றிருக்கிறேன். இன்னும் சொல்ல போனால் திராவிட முன்னேற்ற கழகத்திலேயே அண்ணாவால் அனுமதிக்கப்பட்டு ஒரு தொழிற்சங்கத்தை துவக்கி அந்த முதல் தொழிற்சங்கம் மயில் தொழிலாளர் சங்கம் தான். அண்ணாவர்கள் சங்கம் ஆரம்பிப்பதற்கு சொன்னால் நமக்கு என்ன, நீ முன்னேற்றம் என்று ஒரு பெயரை கூடிய சொல்ல சங்கத்தின் அப்படி ஆரம்பித்த சங்கம் தான் மயில் தொழிலாளர் சங்கம். அது மட்டுமல்ல, இது 1960ஆம் ஆண்டு தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற பஞ்சாலை தொழிலாளிக்காக போடப்பட்ட ஒப்பந்தம். மத்திய அரசாங்கம் பஞ்சாலை தொழிலாளிக்காக ஒரு ஊதியக்குழு கொண்டு வந்து அந்த ஊதியக்குழுவின் மூலமாக தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற பஞ்சாயத்து தொழிலாளிக்காக போடப்பட்ட ஒப்பந்தம் இந்த ஒப்பந்தம். அப்பொழுது டி.எல். லட்சுமிநாராயணன் கமிஷனர், நிர்வாக தரப்பிலே 3 பேர், தொழிற்சங்க தரப்பிலே டி.ஆர். ஏஐடிசி, ஆர். ரங்கசாமி ஐஎன்டிசி, பி.எஸ். திருநெல்வேலி எம்எல்ஏ எக்ஸ்எம்பஸ், பி.ஏ. கதையராணி, எக்ஸ்பிரஸ் ஆடி திராவிட முன்னேற்ற கழகம். இந்த கையெழுத்து போட்ட நிலையில் 1960ஆம் ஆண்டு வரையில் இருந்து இன்றைக்கு வரையில் இருக்கக்கூடிய ஒரு தொழிற்சங்க தலைவர் தமிழ்நாட்டில் வேறு யாருமே கிடையாது. ஆனால் அந்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைய போக்கு மிக மிக வருடத்தக்க போக்கு. ஏற்கனவே ஒரு பெரிய இந்த குறிப்பாக எதிர்கட்சி தலைவராக உதயநிதியை கொண்டு வந்து நான் விரும்பவில்லை. காரணம், திராவிட முன்னேற்ற கழகத்திலேயே தங்கம் தென்னரசு போன்ற ஒரு நல்ல இளைஞரை கொண்டு வந்திருந்தால், இளைஞர்கள் இளமிளைஞர் என்று சொல்வார்கள், ஒரு அனுபவம் உள்ளவர் கொண்டு வந்திருந்தால் நிச்சயமாக இயக்கத்திற்கு நல்லது. அதே போல புரட்சியாளர் பெரியார், நேரு, கொரோனா, ஏவாவேல், வேறு யாருமே இல்லையா? சட்டமன்றத்தில் இருக்கின்ற மற்ற நல்ல ஆர்வம் உள்ளவர்களை வேறு போல வேண்டும். என்னவென்றால் ஒரே பரம்பரை வருவதை போல வருகிறது மக்கள் மத்தியில். திராவிட முன்னேற்ற தோல்விக்கு ஒரு காரணம், இந்த தோல்விக்கு ஒரு காரணம் குடும்ப ஆட்சி என்று சொல்கிறதா அந்த நடைமுறையில் இருக்கிறது. அதைத்தான் மக்கள் வெறுத்து விட்டார்கள். இனியாவது திராவிட முன்னேற்ற திருத்தி கொண்டு கையை புதுப்பிக்கும். இன்னொன்று, 1993 வரை திராவிட முன்னேற்ற கழகத்திலே கட்சி தேர்தல் நடைபெற்றது. கிளை செயலாளர் தேர்தல், நகர செயலாளர் தேர்தல், ஒன்றிய செயலாளர் தேர்தல், மாவட்ட செயலாளர் தேர்தல். ஆனால் 93க்கு பிற்கால கட்சியில் தேர்தல் ஜனநாயகம் இல்லை. எந்த மாவட்ட செயலாளர்கள் உரிமை கிடையாது. ஒரு மாவட்டம் 3ஆக ஆண்டியாக பிரிக்கப்படுகிறது. அதிகாரம் பரவல் என்ற பேரில் யாருக்கும் அதிகாரம் ஆட்சி செய்தாங்க. அதுவும் டாமினேஷன் தான். எப்படி ஒரு இயக்கம் வளரும்? இயக்கம் வளர வேண்டும் என்று சொன்னால் ஒரு மாநாடு, இளைஞரணி மாநாடு, இங்கே இருந்து 1000 ரூபாய் வண்டியில் ஏற்றி கொண்டு போய் அக்காரருக்கு கூட்டிக் கொண்டு வருவது, சுயமாக வல்லவர் இருக்க வேண்டும். அதுதான் இன்றைய தோல்விக்கு காரணமே தவிர வேறு அல்ல. இனியாவது திராவிட முன்னேற்ற கழகம் கட்சி தேர்தலை கிளைமட்டத்திலிருந்து உறுப்பினர் சேர்த்து நடத்தி கிளை செயலாளர், நகர செயலாளர், மாவட்ட செயலாளர், ஒன்றிய செயல் இந்த அடிப்படையில் தான் வர வேண்டுமே தவிர நாமினேஷன் முறையிலே வந்தால் இயக்க போய்விட்டால் எப்படி காங்கிரஸ் கட்சி இந்திரா காந்தி காலத்திற்கு பிற்பாடு நாமினேஷன் முறை வந்து காங்கிரஸ் கட்சி அழிந்து போய்விட்டது. அதே நிலைதான் திராவிட முன்னேற்ற வேட்புமனு நான் தெரிவிக்க விரும்புகிறேன். அது நடவடிக்கை பார்த்து தான் சொல்ல முடியும். என்னுடைய அனுபவம் இருக்க முடியாதுன்னு தான் கருதுகிறேன். இந்தி எதிர்க்கிறோம், இந்தி வேண்டாம் இல்லைங்க. ஆனால் தமிழ்நாட்டில் பல எல்லா மாவட்டங்களையும்
சாலையோர வியாபாரி வந்து எல்லாருமே இந்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அது அது நான் கட்டாயப்படுத்த வேண்டிய மாதிரி சொல்லுவோம். அவங்க எல்லாம் பரிச்சயப்படுத்தி போகும். நாம கட்டாயப்படுத்தக்கூடாது. தமிழ்நாட்டுல இன்னைக்கு ஒரு வியாபாரம் பண்ணலாம், ஹிந்தி தெரிஞ்சிருந்தா தான் வியாபாரம் பண்ணக்கூடிய சூழ்நிலைக்கு உருவாக்கப்படுறாங்களே. இல்லைங்க, இன்னைக்கு பூரா இல்லை. ஒரிசாவில இருந்து வந்தாங்க, அவங்களுக்கு ஹிந்தி தெரியாது. கல்கத்தாவிலிருந்து வருகிற அவங்களுக்கு ஹிந்தி தெரியாது. அதாவது ஒவ்வொரு மாநிலத்தும் அந்த மாநில மொழி இருக்கும். எப்படி நமக்கு தமிழ், தெலுங்கு, மலையாளத்தோடு உறவு இருக்குது, அது போல சில உறவுகள் இருக்கலாம். இருந்தாலும் எதையும் திணிக்க கூடாது. அவர்களும் இன்னும் சொல்லப்போனால் ஒன்றை குறிப்பிட விரும்புகிறேன். புதிய சர்க்கார், தமிழ்நாடு சர்க்கார் ஒன்று செய்ய வேண்டும். பள்ளிகளில் ஓய்வு நேரத்தில் அந்நிய மொழிகள், பிரான்ஸ், கொரியன், ஜப்பான், ரஷ்யன், சைனா மொழிகளை கற்றுக் கொடுக்கணும். அதுக்கு கட்டாயம் இல்லை. விருப்பப்பட்ட ஒரு அரசாங்கம் ஏற்பாடு செய்து கொடுத்து விரும்புகின்றவர்கள் யாராவது வந்தால் மாலை நேரத்திலே அது செய்து கொடுக்கப்பட்டால் நம்முடைய மக்கள் இதை கொரியன் கம்பெனிகள் இருக்கிறது, ஜப்பான் கம்பெனி இருக்கிறது, சைனா நிறுவனம் இருக்கிறது, ரஷ்யா அந்த நிறுவனங்களுக்கு அந்தந்த மொழிகளை நாம் படித்து கொண்டால் நமக்கு அது ஓய்வு நேரம். மாலை 6 மணிக்கு மேலே விருப்பமில்லவர்கள் ஒரு பணிகள் சர்க்காரை செய்து கொடுக்க வேண்டும். மாநில சர்க்கார் அதற்கு நிதி ஒதுக்கி சென்னை, கோயம்புத்தூர், மதுரை போன்ற நகரங்கள் ஆரம்ப கட்டத்தில் வைத்து விருப்பங்கள் பணிகள் படிப்பார்கள். ஏனென்றால் வேலைக்கு கிடைக்கும். நாளைக்கு கொரியன் வேலை இருந்தால் அங்கே கொரியன் கம்பெனிக்கு போகலாம், சைனா வேலை இருந்தால் சைனா கம்பெனிக்கு போகலாம். ஆகவே எல்லாம் எந்த மொழியும் நம்ம எதிர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. தேவைக்கேற்ப நாம் பயன்படுத்திக் கொள்ளலாம். புதிய சர்க்கார் எப்படி இருக்குன்னு புதிய சர்க்கார் முதலமைச்சர் குறிப்பிட்டதை போல லஞ்ச ஊழலுக்கு இடம் ஒதுக்கக்கூடாது. அது இல்லாமல் இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள். இலவசங்கள் வந்து வேண்டாம் சொன்னார். இலவசம் குத்து கூட நீ சும்மாவே இப்போ பார்த்து மாசம் 2007 நிச்சயமா என்னை பொறுத்தவரையில் இலவசங்களை தவிர்த்து விட்டு பள்ளியில் ஆசிரியர்கள் நியமிக்க வேண்டும், தேவையான அளவுக்கு நியமிக்க வேண்டும், அவர்களுக்கு முழு சம்பளம் கொடுக்க வேண்டும், மருத்துவமனையில் மருத்துவர்களையும் செவிலியர்கள் நியமிக்க வேண்டும், அவர்களுக்கு முழு சம்பளம் கொடுக்க வேண்டும். இதைத்தான் செய்ய வேண்டுமே தவிர இந்த இலவசம் கொடுப்பது என்பது தேவையில்லாத காரியம். அதனால் எந்த பயனும் இல்லை. பள்ளிகளை பார்த்தா ஓராசிரியர் பள்ளி என்று இருக்கிறது, அங்கே ஆசிரியர்களே இல்லை. பள்ளி கடன் ஏன் தனியார் பள்ளிக்கு போகிறார்கள்? நம்முடைய பள்ளிகள் சிறப்பாக இருந்தால் போக மாட்டார்கள். தனியார் பள்ளிக்கு போல பணம் கட்ட வேண்டும். அரசு பள்ளியில் படித்தால் பணம் மிச்சம். அது மட்டும் இல்லை, அரசு பள்ளியில் படித்தால் இன்றைக்கு மருத்துவத்திற்கோ பொறியாளருக்கோ சலுகை கிடைக்கிறது. ஆக நாம் இதை பயன் செய்ய வேண்டுமே தவிர இந்த பணம் கொடுத்து செய்யக்கூடிய காரியம் தேவையில்லை என்பது என்னுடைய கருத்து. புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட